எங்களை அளவு கடந்து நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் சிலுவையிலே சொன்ன 7 வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் கர்த்தாவே 5ஆம் வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருளி செய்யும் கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்திருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நம்முடைய சபையின் தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும், உதவி போதகர்களுக்கும், சபை உபதேசியார் அவர்களுக்கும், சபையின் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 5வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பல நூற்றாண்டுகளாக இயேசு ஒரு தெய்வம் இல்லை, அவர் ஒரு இறை தூதர் அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிற சமயத்தவர்கள் அநேகர் உண்டு. இன்னும் சிலரோ அவர் மனிதனாக வரவில்லை, அவர் தெய்வத்தன்மையோடு தான் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வாதிடுபவர்கள் உண்டு. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய விசுவாச அறிக்கையில், நம்முடைய திருவிருந்து ஆராதனைகளில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனுஷனானார் என்பதை நம்ம ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைகளிலும் நாம் அறிக்கை செய்கிறோம். அவர் மனிதனாக வந்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. நம்மை போலவே, எல்லா மனிதர்களைப் போலவே அவருக்கு பசி இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இந்த 2 வசனங்களிலுமே இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட படகில் சென்று கொண்டிருந்த போது அவர் அயர்ந்த நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி பசி இருக்குமோ, தூக்கம் இருக்குமோ, கண்ணீர் இருக்குமோ, வலிகள் இருக்குமோ, எல்லாமே நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருந்தது. அவரும் மனிதனைப் போல எல்லா பாடுகளையும் உடையவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். வியாழக்கிழமை இரவில் கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வையிலிருந்து இரத்தம் வந்ததாக வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி முடித்த பின்பதாக அவரை அங்கே கைது செய்கிறார்கள். கைது செய்து அந்த ராத்திரியில் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு விசாரணைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே இருந்து தேசாதிபதியாக பிலாத்துவனுடைய அரண்மனை கொண்டு போகப்படுகிறார். அங்கே இருந்து ஏரோதுவனுடைய அரண்மனை கொண்டு போகப்படுகிறார். ஏரோது மீண்டுமாக பிலாத்துவினிடத்தில் அனுப்புகிறான். அப்போ பிலாத்து அவரை வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். இப்படி பல மணி நேரம் அவர் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகிறார். அவர் தண்ணீர் குடிக்காதவராக தாகத்தோடு அவர் அலைந்து திரிகிறதை நம்ம பார்க்கிறோம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவருடைய உடம்புல ஆயிரக்கணக்கான காயங்கள் இருந்தது. அதில் 150 காயங்கள் மிகவும் ஆழமான காயங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய தலையில் அந்த முள்முடியிலிருந்து 17 முட்கள் உள்ளே இறங்கி தலையில் பெரிய காயங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். 300க்கும் அதிகமான போர் சேவர்கள் அவரை அடித்து கொண்டு போனார்கள், அவரை துன்புறுத்தினார்கள். 150 கிலோ எடையுள்ள சிலுவையை அவர் தூக்கி கொண்டு சென்றதாக நாம் பார்க்கிறோம். 3 முறை அவர் தள்ளாடி தள்ளாடி விழுகிறார். இப்படி பல மணி நேர விசாரணை, நிந்தை, அவமானம், அடிகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி கொடுத்தவராக அந்த சூழ்நிலையிலே அவர் தாகமாக இருக்கிறேன் என்பதாக சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு நமக்கு வரவேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வரவேண்டிய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர இருந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நம்மேல் வர இருந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர இருந்த தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய முகம் பாவிகளாகிய நமக்கு மறைக்கப்பட வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக பிதாவினுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. நமக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினையிலும் அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அவர் என்னவெல்லாம் கொடுக்கிறார் என்று சொன்னால், தண்டனைக்கு பதிலாக நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார், காயத்துக்கு பதிலாக நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பாவத்துக்கு பதிலாக நீதியை கொடுக்கிறார், மரணத்துக்கு பதிலாக நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வர வேண்டிய தரித்திரத்திற்கு பதிலாக அதை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தாகம் உள்ளவராக மாறினார். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு ஏற்பட்ட இந்த சரீர பிரகாரமான தாகம் தவிர இன்னொரு தாகமும் அவருக்கு இருந்தது. அந்த தாகம் இன்றைக்கும் அவருக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது என்ன தாகம் என்று சொன்னால், ஆத்மீக தாகம், ஆத்துமாக்களை குறித்ததான தாகம் இயேசுவுக்கு இருந்தது. ஒரு முறை அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய சீசர்களோடு கூட சமாரியா என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு அவர் போகிறார். அங்கே போகும்போது அங்கே ஒரு பெண்ணிடம் சென்று எனக்கு தாகத்துக்கு தாய் என்பதாக அவர் கேட்கிறார். அந்த பெண், அவள் ஒரு சமாரிய பெண். அந்த ஊர் ஒரு சமாரியர்கள் வாழ்ந்த பட்டணம். அந்த இடத்திற்கு யூதர்கள் போக மாட்டார்கள், ஒருவரோடு பேச மாட்டார்கள், ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு வழியை சென்று அங்கே தாகத்துக்கு தாய் என்பதாக கேட்கிறார். முதலாவதாக தன்னுடைய சரீர தாகத்துக்கு அவர் தண்ணீர் கேட்பதை போல அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த சம்பவத்தினுடைய முடிவில் பாருங்க, அவளோடு கூட அவள் சம்பாஷிக்கிறாள், உரையாடுகிறார். அப்போ அவளுக்கு ஜீவ தண்ணீரை அவளுக்கு காட்டி கொடுத்து அந்த ஊரில் 2 நாள் தங்குகிறார். அங்குள்ள மக்கள் எல்லாம் அவரை பார்த்து அவருடைய உபதேசத்தை கேட்டு அநேகம் பேர் அவரோடு கூட விசுவாசம் உள்ளவராக என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ அவருடைய ஆத்ம தாகத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 22:17 விதமாக சொல்கிறது, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. ஜீவ தண்ணீர் யாருக்கெல்லாம் வேண்டும் அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை நமக்கு இலவசமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே லாசருவும் மரித்து போகிறான், ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். லாசரு பரதீசுக்கு போகிறான், ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போய் நரகத்தில் அங்கே அக்கினியினால் வேதனைப்படுகிறான். அப்போ அவன் ஆபிரகாமை பார்த்து லாசருனுடைய விரலில் கொஞ்சம் தண்ணீரை தொட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னபொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, வர முடியாது, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது, வர முடியாது என்பதாக சொல்கிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறான், ஐயா எனக்கு 5 அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், அவங்க இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த அக்கினி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவங்க எப்படியாவது காப்பாற்றப்படணும், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் என்பதாக சொல்லுகிறதா நம்ம அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு தன்னுடைய சகோதரர்கள் இப்படி நரகத்துக்கு வந்துவிடக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கும் என்று சொன்னால், அகில உலகத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்த கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கடைசி வசனம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அங்கே யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு அங்கே அனுப்புகிறார். அனுப்பி அங்கே உள்ள மக்களை எல்லாம் எச்சரிக்கை சொல்லுகிறார், உங்களுடைய பாவம் பெரிதாகிவிட்டது, உங்கள் தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த யோனா போய் சொன்ன உடனே அங்குள்ள மக்கள் எல்லாம் மனம் திரும்பி விடுகிறார்கள். மனம் திரும்பின உடனே இவனுக்கு அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மனம் திரும்பின உடனே அவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவங்களை அழிக்காமல் விட்டு விடுகிறார். இது யோனாவுக்கு ரொம்ப எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கிறது. அவன் எரிச்சலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறதான அந்த கடைசி வசனம் 11ஆம் வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபமாக இருப்பேனோ என்றார். 120,000 மனுஷங்க அழிந்து போக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசிக்கு என்ன ஆசை? நம்ம போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோம், தீர்க்க தரிசனம் சொன்னபடி அந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும், லட்சக்கணக்கான மக்கள்லாம் அழிந்து போக வேண்டும், நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தான் அவனுக்கு ஆசை இருக்கிறதே தவிர ஆத்துமாக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை அவனுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இப்படி அந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவன் மிகுந்த மன ஒடிமோடு ஆண்டவர்கிட்ட எரிச்சலாக பேசும். ஆண்டவர் சொல்கிறாரு, லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேன் என்பதாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட லட்சக்கணக்கான மக்கள் அழிவுக்கிணராக போய்கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறார். அவருடைய ஆத்தும தாகம் இன்றைக்கும் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தினுடைய கடைசி மனுஷனும் கல்வாரி அன்பை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 6 லட்சம் கிராமங்களில் இன்னமும் சந்திக்கப்படாத நிறைய கிராமங்கள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கு இன்னமும் வேதாகமும் முழுமையாக அவர்களுடைய சொந்த மொழியில் இன்னும் கிடைக்கவில்லை. இன்னும் 10% மக்களுக்கு வேதாகமும் அவர்களுடைய தாய்மொழியில் கிடைக்கவில்லை. 10% சொன்னால் கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு அவரவருக்கு அவர்களுடைய சொந்த மொழியில் வேதாகமும் இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. அப்போ அந்த வேதாகமும் மொழிபெயர்த்து அவர்களுடைய கையில் கிடைக்கப்பட வேண்டும். சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் கிராமங்களும் ஆண்டவருடைய கல்வாரி அன்பை கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாகத்தோடு ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறதை நம்ம காண முடிகிறது. இன்னொரு தாகத்தை குறித்து நான் உங்களுக்காக சொல்லி நிறைவு செய்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 25:35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே சொல்கிறார். நியாய தீர்ப்புனால ஒரு கூட்டத்தை என்னுடைய வலது பக்கத்திலையும் இன்னொரு கூட்டத்தை என்னுடைய இடது பக்கத்தில் நிறுத்தி வைத்து, வலது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் என்னுடைய ஆண்டவருடைய அந்த மோட்சத்தை நான் கொடுப்பேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக சொல்லும்பொழுது அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எப்போ நாங்கள் உண்மை பசியோடும் தாகத்தோடும் நாங்கள் உங்களை எப்போ பார்த்தோன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்களாக ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் நம்முடைய கண்காண நமக்கு தெரிந்த இடத்துல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை கொடுப்போம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு செய்கிற உதவியாக இருக்கும். அப்போ அவருடைய வருகையில் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார்னு சொல்லி பார்ப்போம்னா, அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி சொல்வார். அப்போ நம்ம இந்த சிறியவர்களாகிய மற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாக இருப்போம். கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்ல ஆசைப்படுகிறார். அவருடைய இப்படிப்பட்ட தாகத்தை நாம் நிறைவு செய்தோன்னு சொன்னால் நம்மையும் பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார். அப்படிப்பட்ட கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேறப்பெற்ற தீரூரத்தமே அவர் வீழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. ஆமாண்டவரே, தாயிரும் மேலாக அன்பு கூர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும் பொழுது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைக்கக்கூட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சிறியவர்களுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய எங்கள் பலப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல,
தகப்பனே உமக்கு இருக்கிற அந்த ஆத்தும தாகத்தை நாங்கள் நினைவுறுகிறோம் ஆண்டவரே. இன்னும் சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும் தகப்பனே. இந்திய தேசத்தில் உள்ள 6 லட்சம் கிராமங்களும் சந்திக்கப்பட வேண்டும். இன்னும் கூடுதலான மிஷினரிகள் அனுப்ப வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய இந்த பேட்ரிக்ஸ் ஆலயத்திலிருந்து தகப்பனே அனுப்பப்பட்டுள்ள அந்த 39 மிஷினரிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. இன்னமும் கூடுதலான மிஷினரிகளை இந்த திருச்சபையிலிருந்து இன்னும் அதிகமாக அனுப்பவும், இன்னும் கூடுதலான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீராக தகப்பனே. இந்த வேளையிலே நாங்கள் எப்படியாவதும் தகப்பனே உம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் யோசித்து அதை நாங்கள் செய்யவும், இன்னமும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கவும், இன்னும் உம்முடைய நெருங்கி சேரவும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கிட்ட போவோம். நாங்கள்